தாவேக்காவை எதிர்பார்க்கும் அதிமுக இபிஎஸ் வியூகத்தினுடைய பின்னணி என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு கட்சி இருக்காங்கன்னா அந்த கட்சி கூட்டணிக்காக இன்னொரு கட்சி எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. இப்போ அதிமுக இருக்காங்கன்னா தாவேக்கா நம்ம கூட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு அதிமுக எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய வியூகம் அப்படிங்கிறது யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகமாக இருக்குங்கிறது தான் செய்திகள் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுகவோட தேமுதிகவை கூட்டணி அமைக்க வச்சாங்க. அப்போது கூட்டணி அமைந்த பிறகு எதிர்க்கட்சியாக தேமுதிக வந்தது. அதுதான் அவங்களுடைய அரசியல் உச்சமேன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு படிப்படியாக கரைந்து போய் தேமுதிக இன்னைக்கு ஒரு தனித்து நிற்க முடியாத அளவுக்கு கூட்டணியை சேர்ந்ததான் நம்ம இப்போ இருக்க முடியுங்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்கிறதும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவை கடந்து இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம். அப்போ தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்து வர்றது யாருக்கு ஆபத்துன்னு பார்க்கும்போது முதல் ஆபத்து அதிமுகவுக்கு இருக்கிறது. நாம் தமிழருக்கு அது கடந்து அதிமுகவுக்கு இருக்குது. ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க தாவேக்கா. அப்படி பார்க்கும்போது கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு தாவேக்காவுக்கு பெரிய அடியாக இருந்தாலும் கூட அவங்களுடைய இலக்குங்கிறது இரண்டாம் இடம். திமுகவும் நாமளும் போட்டி போடணும், திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான். அப்படின்னும் போது அதிமுக பெரிய அளவில் அடி வாங்கும் அப்படின்னா அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? திமுகவை விட திமுகவை தோற்கடிக்கணும், தாவேக்காவை வீழ்த்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தாவேக்கா கூட கூட்டணி, தாவேக்கா நம்ம கூட கூட்டணி கூட்டுவா, தாவேக்கா நம்ம கூட கூட்டணி அமைச்சு தேமுதிக பாணியில் தாவேக்கா கொண்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு சாணக்கியத்தனம் தான் அதிமுக கிட்ட இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாதங்கள் தான் இருக்கக்கூடிய நிலையில் எல்லா கட்சிகளும் தேர்தல் பணிகளை ரொம்ப தீவிரமாக தொடங்கியிருக்காங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிட்டு மக்களை சந்தித்து திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டு வரார். அதே போல் பாஜகவுடன் ஏன் கூட்டணி அமைத்தோம் அப்படிங்கிறத பற்றியும் அவர் சொல்லிட்டு வரார். இந்த கரூர் விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி கருத்துக்களை தெரிவித்து வரார். இப்போ நாமக்கல் மாவட்ட குமாரபாளையம் தொகுதியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர் ஒருத்தர் என்ன பண்ணார், கைகளில் தாவேக்கா கொடியை ஏந்தி பிடிச்சு பறக்கிட்டு இருந்தார். அதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணிக்கு எழுச்சி ஆரவாரம் உற்சாகமாக பேசினார். அதுக்கு பிறகு பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன பண்ணார், தாவேக்கா தொண்டர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு பேசியிருந்தார். ஏன்னா தாவேக்காவோட கூட்டணி அமைக்க அதிமுக விரும்புகிறாங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிச்சு. இதுக்கு தாவேக்கா தரப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவிக்கல, அமைதி காத்துட்டு வராங்க. அவங்க அமைதிக்கு பின்னணியில் கரூர் துயர சம்பவம் கூட இருக்கலாம், சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இப்போது வாய் திறக்கணும்னு அமைதியாக இருக்காங்க கூட எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாஜகவோட கூட்டணி அமைத்திருந்தாலும் திமுகவை வீழ்த்த அது மட்டுமே போதாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. திமுக வீழ்த்தணும்னா வெறும் பாஜகவோட கூட்டணி அமைச்சா மட்டும் போதாதுங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்பயே வந்துட்டார். கூட்டணி எதிர்பார்க்குற யாரும் வரல, அதான் ஒரு சிக்கலாக இருக்குது. இப்போ 2019 தொடங்கி ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தோம் அப்படின்னா திமுகவை வீழ்த்த எடப்பாடி பழனிசாமி புதிய ஃபார்முலாவை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஆனாலும் திமுக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமியால் தோற்கடிக்க முடியலைங்கிறது தான் உண்மை. ஒரு கட்டத்துக்கு இடைத்தேர்தல் தோல்வியை தவிர்க்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இடைத்தேர்தலையே அதிமுக புறக்கணிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கோம், இதையும் விட்டோம் அப்படின்னா பேர் கெட்டுறோம், தொண்டர்கள் சோர்ந்துருவாங்கிறதுனால இடைத்தேர்தலையே புறக்கணிச்சார். அதுக்கு பிறகு திமுக கூட்டணியை பிரிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு வெளிப்படையாக அழைப்பு விடுத்தார். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்காக ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் யாருமே வரலன்னொடனே அதுக்கப்புறம் சிபிஐ, சிபிஎம்ல இன்றைக்கி தமிழ்நாட்டு முகவரி இல்லாமல் இருக்காங்கன்னு அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டார். கூட்டணிக்காக நல்லா பேசினார், பாராட்டினார், கூட்டணிக்கு வரலன்னு சொன்னோடனே திட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்போது அந்த ஒரு முயற்சியின் தோல்வி. இப்போ இந்த நிலையில் தான் தாவேக்காவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இளைஞர்களுடைய சப்போர்ட்டு, முதல் தலைமுறை சப்போர்ட்லாம் விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் அது எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான் மிகப்பெரிய சிக்கல். எடப்பாடி பழனிசாமியால் புதிய வாக்காளர்கள் இருக்க முடியலை. இதை நல்லாவே உணர்ந்துட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு, தமிழக வெற்றிக் கழகத்தை தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. தாவேக்கா கட்சி தொடங்கினவங்க கூட கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது தாவேக்கா தரப்பில் வைக்கப்பட்ட டிமாண்டுக்கு ரொம்ப ஓவராக இருந்தது, இதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்கிறதுனால வேணான்னு விட்டு பாஜக பக்கம் போயிட்டாங்க. இப்போது அந்த கரூர் துயர சம்பவம் அப்படிங்கிறது விஜய் திக்குமுக்காடிக்கிட்டு இருக்காரு, தாவேக்கா சிக்கலை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக கூடாரமே இன்றைக்கி எங்கே இருக்கான்னு தெரியல, எல்லாம் பதுங்கிட்டாங்க.
அப்படி இருக்கும்போது இதுதான் நல்ல சான்ஸ், பலவீனமாக இருக்காங்க, இதை யூஸ் பண்ணி நம்ம கூட கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு முயற்சியை போட்டிருக்காரு. விஜய் கூட்டணிக்கு வந்தார் அப்படின்னா அதிமுகவின் வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கும் அப்படின்னு கணிப்பு. அதே போல அதிமுக தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு முறை கூட எதிர்க்கட்சியாக இருந்தது கிடையாது. ஏன்னா அதிமுக நிர்வாகிகள் எல்லாமே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகாரத்துக்குள்ள இருந்து பழகணுங்க. இதனால் விஜய கூட்டணிக்குள்ளே இழுத்து ஜெயிக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது நல்ல விஷயம் தானே, ஒரு கட்சி கூட்டணிக்குள்ளே இழுத்து ஜெயிக்கணும் தானே பார்க்குறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது, அதில் என்ன சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, திமுக அதிமுக அதிமுக திமுகங்கிற நிலை மாறுச்சு அப்படின்னா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா தொடர்ச்சியாக அதிமுகவில் பல சிக்கல்கள், உட்கட்சி பிரச்சனை எதிர்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தேர்தலில் தோல்வியடைந்தால் அது இன்னும் சிக்கலாக மாறும். தேர்தலை நாம் ஜெயிக்கணும், அதே சமயத்தில் திமுக அதிமுக அதிமுக திமுகங்கிற சூழல் மாறக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு தாவேகா தலைத்துக்கு தொடங்கினா அது அதிமுகவுக்கு ஆபத்து. ஏன்னா அதிமுக தான் இன்னைக்கு உட்கட்சி பிரச்சனையில் பலவீனமாக இருக்குது, திமுக ஸ்டெடியாக இருக்காங்க கூட்டணியோடு சேர்ந்து. அப்போது தாவேகா தலை தூக்கினால் அதிமுகவுக்கு ஆபத்து அப்படின் போது அதிமுக தாவேகாவை இப்போ அதிமுக பக்கம் இழுத்துக்கிட்டு தேமுதிக பாணியில் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு சிறிய கட்சியாக மாற்றக்கூடிய முயற்சி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் கூட, கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிடலாம் அப்படிங்கிறது கூட இபிஎஸ் உடைய வியூகமாக இருக்கலாம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஏன்னா 2011 திமுக ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மத்தியில் இருந்த போதும் ஜெயலலிதா தேமுதிகவோட கூட்டணி அமைச்சாங்க. அப்போது அதிமுக தனிப்பெரும்பான்மையோட வென்றதோட தேமுதிக எதிர்கட்சியானாங்க. தேமுதிகவோட கூட்டணி அமைத்து வென்ற போதும் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக தேமுதிகவை உடைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே கூட்டணியில் இருந்தாலும் கூட பல பிரச்சனைகள் முரண்கள்லாம் போயிட்டு இருந்தது. எம்எல்ஏ பறிவு போயிடும் அப்படிங்கிறதால தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஒரு புதிய அணியை உருவாக்குனாங்க. அதை 5 ஆண்டுகள் ஜெயலலிதா செய்து காட்டினார். இறுதியாக அவங்கள பல பேர் அதிமுகவில் ஐக்கியமாகிட்டாங்க. இப்போ அதே ஃபார்முலாவில் தாவேகாவை அணுக எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணியிருக்கிறதாக கூட அரசியல் விமர்சகர்கள் சில பேர் சொல்கிறாங்க. ஒருவேளை தாவேகா தலைவர் விஜய் அதிமுகவோட கூட்டணி அமைக்க முடிவு பண்ணிட்டா அப்படின்னா புதிய பதவிக்கு வந்த தாவேகாவினர் பலரும் அவருக்கு எதிராகவே திரும்ப வாய்ப்பு இருக்குது. இதனால விஜயகாந்துக்கு நேர்ந்த கதியே விஜய்க்கும் ஏற்படலாமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிலும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கழட்டி விடணும். ஏன்னா பாஜகவோடு சேர்ந்துக்கிட்டு தாவேகாவோட கூட்டணி அமைத்தால் அது முரணாக மாறும். ஏன்னா விஜய் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் பேசிட்டு வராரு. அப்போது விஜய்க்கான ஆதரவு கொஞ்சம் அப்படி எதிர்ப்பாக மாறும். அப்படிங்கும்போது தாவேகா அதிமுக கூட்டணி அமைஞ்சால் அது பாஜகவை கழட்டிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். ஆனால் பாஜகவை கூட்டணியில் இருந்து வெளியேற்றினா டெல்லி மேலிடம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்கலாம். செங்கோட்டையனை மீண்டும் கையில் எடுக்கலாம், எஸ்பி வேலுமணியும் கையில் எடுக்கலாம், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவங்களை திருப்பி விடலாம். இதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே விஜய் இணைய வாய்ப்புகள் குறைவே அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் திமுக வீழ்த்தணும் அப்படின்னா கொள்கை எதிரியான பாஜகவோட கூட்டணி அமைத்தால் அது விஜய்க்கும் பின்னடைவு ஏற்படும். அதனால் அடுத்த 3 மாதத்தில் விஜயினுடைய முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் கேள்விக்குறியும் உண்டாக்கியிருக்கு.